வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். பாதாம் ஹல்வா இந்த பேரை கேட்டாவே ராயலான ஸ்வீட், காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். உண்மைதாங்க, இது அந்த காலத்துல அரச குடும்பத்துல தான் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த ராயலான ஸ்வீட்டை நம்ம விலை அதிகம் கொடுத்து வாங்காம நம்ம வீட்லயே ஒரு 100 கிராம் பாதாமை வச்சு 1/2 கிலோ ஸ்வீட்டு நம்ம நல்ல டெக்ஸ்சர்ல நல்ல ராயலான டேஸ்ட்ல செய்யலாம். எப்படி இந்த வீடியோல போய் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாதாம் 150 கிராம், சர்க்கரை 300 கிராம், பால் காய்ச்சின பால் தாங்க, ஆட்டுறதுக்காக இது 100 ml எடுத்துட்டு இருக்கேன். இது வார்ம் மில்க். இதில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கலருக்காக நல்ல கலரை கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. இதில் ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், இந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். சின்னதாக ஜாதிக்காய், இந்த ஏலக்காவையும் ஜாதிக்காவையும் நுணுக்கிட்டு வந்துடலாம். நெய் 150 ml. பாதாமில் கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா தோல் தனியாக வந்துடும். நம்ம தோலை எடுத்துட்டு நம்ம பாதாம் பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம தோலை எப்படி உரிச்சா எப்படி தோல் தனியாக வந்துடும். நம்ம எல்லாத்தையுமே தோலை எப்படி உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற சுடு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி உரிச்சாவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், டக்கு டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம். பாதாமை ஃபுல்லாக உரிச்சிட்டு காட்டுறேன். இப்போது நம்ம எல்லா தோலையும் எடுத்தாச்சு. நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி பால் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா நிறைய நேரம் கிளறிட்டே இருக்கணும். இதில் முதல்ல கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, லைட்டாக ரவை பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்கிற பாலையெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தாவே போதும். தண்ணியாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் இருந்தாவே போதும். நம்ம சீக்கிரமாக அல்வா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா நம்ம கிளறிட்டே இருக்கணும், கை வலியும் எடுத்துக்கும். கரெக்டான டெக்ஸ்சர் இதுதான் பாருங்கள். இப்போ இதை நம்ம எதில் செய்கிறோமோ அதில் மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சி வச்ச விழுதை நம்ம அடிகனமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான வாணலி எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா அடிகனமான வாணலி இது. இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை இப்படியே கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா சர்க்கரையை கரைச்சாச்சு. நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கணும்.
இண்டோலியம் மாதிரி. பாருங்க, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கிளறியாச்சு. இப்போ பாருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதே மாதிரி கைவிடாம கிளறிக்கலாம். இப்போ இன்னும் 5 நிமிஷம் கிளறியாச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கிளறினா போதும். பாருங்க, சைட்ல எல்லாம் ஒட்டி வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கிளறிக்கலாம். பாருங்க, இப்போ அடியில் கொஞ்சமாக பிடிச்சி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வெள்ளையா. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாம் வந்து கீழே இறக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அப்புறம் தாங்க நெய் சேர்த்தணும். கூடவே நம்ம இந்த குங்குமப்பூவையும் சேர்த்துக்கலாம். கலர் வேணுங்கிறவங்க கலர் சேர்த்துக்கலாம். நான் கலர் சேர்த்துல, குங்குமப்பூ கலர்லயே அது இருக்கட்டும். இப்போ இந்த ஹீட்லயே நெய் அது இழுத்துக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறணும். ஒட்டுக்கா அப்படியே நெய் சேர்த்துடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக தான் கலர் இருக்கு. போதும், இந்த அளவு கலர் இருந்தாவே போதும். நம்ம கலர் சேர்த்தாம நேச்சரான கலர்லயே இது இருக்கட்டும். நமக்கு இந்த குங்குமப்பூ வாசனையோட சூப்பரா இருக்கும். இது கூட நம்ம இப்போ இதுல ஏலக்காவும் நட்மேக்கும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். நல்லா இழுத்துருது. நம்ம வந்து அந்த கரெக்டான அளவு, அந்த 150 கிராம் பாதாம்னா 150 கிராம் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கணும். கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகள் வந்து கரெக்டாக பண்ணாவே நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். சாப்பிட்றப்ப அப்படியே வாயில அப்படியே கரைஞ்சி போகும் அல்வா. எல்லா நெய்யும் சேர்த்தாச்சு. பாருங்க, நல்லா சுருண்டு வருது. நமக்கு இந்த வானலியை விட்டு நமக்கு அப்படியே தனியாக பிரிஞ்சு வரணும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்க, வானலியை விட்டு அப்படியே வந்து சுழண்டு வருது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நாம இதுலயே விடக்கூடாதுங்க. நல்லா சூட்லயே இன்னும் வெந்து போயிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி.
ஒட்டாமல் கரெக்டான ஸ்வீட்டில் நல்லா கரெக்டான பதத்தில் சூப்பராக இருக்கும். நம்ம இதை விட சர்க்கரை ஜாஸ்தியாக போட்டால் திகட்டிடும். நமக்கு வந்து இந்த அளவை விட இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து நெய் வந்து எக்ஸ்ட்ரா தேவைனாலும் ஊற்றிக்கலாம். ஒரு சில பருப்பு நல்லா நிறைய உதவியாகும். அப்போ வந்து நமக்கு வந்து நெய்யும் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றணுங்க. இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டவே இல்லை. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்கு பாருங்க, ஒட்டவே இல்லை. இப்போ போதும். நெய்யும் இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே ஊற்றினா வடிஞ்சிரும், வெளியே வந்துடும். அப்போ வந்து கொலன்னு இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கு. நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எடுத்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மாதிரி நல்லா அப்படியே வழுக்கிட்டு போகும். நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே தொண்டையில் வழுக்கிட்டு போகுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பக்கத்துலேயே தீபாவளி வருது. நம்ம இந்த ஸ்வீட்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம சூப்பராக செய்யலாம். வெளியே நிறைய விலை போட்டு வாங்க வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.